ஹாய்ங்க. நேத்து காலையில வந்து சத்து மாவு கூழ் தான் வந்து காய்ச்சி குடித்தோம் 3 பேரும். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து மீன் எடுக்கிறதுக்காக போயிட்டாங்க. மீன் எடுத்துட்டு வரும்போது தர்பூசணி பழம் வந்து வித்துட்ருந்தாங்கன்னு சொல்லி அது 2 வாங்கிட்டு வந்திருந்தாரு. அவர் வர்றதுக்குள்ள நான் வந்து குழம்புக்கு தேவையான மசாலாலாம் அரைச்சு, குழம்பு தாளிச்சும் வந்து விட்டுட்டேன். அவர் வந்ததுக்கப்புறம் மீனை க்ளீன் பண்ணி உள்ள குழம்புல சேர்த்துறது மட்டும் தான் வந்து பெண்டிங் வச்சிருந்தேன். ஏன்னா காலையிலத்துக்கே வந்து நாங்க மீன் குழம்பு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால வந்து அவர் வரும்போது எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் ரெடி பண்ணியும் வச்சுட்டேன். அப்புறம் அவர் வந்ததுக்கப்புறம் மீனெல்லாம் வந்து ஒரு கல்லுப்பு 2 கை போட்டு நிறையா டைம் வாஷ் பண்ணேன். ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஒரு 6த்துக்கு மேலே தான் வந்து நான்வெஜ் சாப்பிட ஆரம்பித்தேன். அதுவும் மட்டன், நாட்டுக்கோழி அதுதான் வந்து அதிகமாக சாப்பிட்டேன். பிராய்லரோ மீனோ சுத்தமாக வந்து சாப்பிட்டதே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த மீன் வந்து 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஒரு 1 வாய் 2 வாய் டேஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ ஓரளவுக்கு 1 பீஸ் 2 பீஸ் அளவுக்கு வந்து முன்னேறிட்டேன். அதுக்கப்புறம் அதனால் வந்து நான் ரொம்ப க்ளீன் பண்ணுவேன் மீனை. ஒரு 5, 6 வாட்டியாவது தண்ணி ஊற்றி அலாசுன்னு அலாசி அப்புறம் தான் வந்து குழம்புல சேர்த்துக்குவேன். எங்கள் பாட்டி சொன்னாங்க, குழம்புல வந்து ஃபஸ்ட்டு தலை இருக்கு இல்லையா, மீனோட தலைப்பகுதியை வந்து சேர்த்து அது ஒரு 2 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் மித்த மீன் துண்டுகளை வந்து சிம்மில் வச்சு போட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனினா வந்து அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இதோட 2வது டைம் மீன் குழம்பு வைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வச்சே வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ 2வது டைம் வந்து பாட்டி சொன்ன மாரி தலைய போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு, அப்புறம் வந்து மத்த துண்டெல்லாம் போட்டு சேர்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து காலையில பணியாரத்துக்கு மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு, தம்பிக்கும் வந்து ஊட்டி விட்டு தூங்க வச்சாச்சு. அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு வந்து இந்த க்ரீன் ஃபிஷ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, புதினா, கொத்தமல்லி எல்லாம் வந்து அரைச்சு, அதை தடவி மீனை வந்து காய வச்சு, அப்புறம் எண்ணெயில எடுத்து போட்டேன். அதுவும் செஞ்சுருந்தோம். இந்த ரெட் கலரில் சில்லி பவுட்ரு போட்டு செய்கிறதும் வந்து செஞ்சுருந்தோம். சூப்பராக வந்து மீன் குழம்பு, மீன் வறுவலோட வந்து லஞ்சையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. தேங்க் யூ.